அ உங்களுக்கு தெரிஞ்சத சொல்லுங்கக்கா. மத்தபடி அப்பாவுக்கு அவங்களுடைய வாரிசு வேணும்னு சொல்லி இப்ப அப்பா இருக்கும்போது அப்பா வந்து யார் 2000ல 20ல இறந்தாங்க. சரி உங்க அவங்க அப்பா. ஆமா எங்க அப்பா. அப்பா சரிங்க. இறக்கறதுக்கு முந்தி ஒரு 5 இயர்ஸ்க்கு முந்தி அப்பாவுக்கு வந்து அவார்டு குடுத்தாங்க. கேப்ரியல் உபதேசியார் வாரிசுக்கு யார் இருக்கான்னு சொல்லி தேடி வந்து அவார்டு குடுத்தாங்க. அது இப்போ கூட வீட்ல இருக்குது. எனக்கு ஒரு அ, பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமா? ம், ம். அவங்க வழியில வந்த ஒரு பேத்தியாவ சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கு பார்த்தீங்களா? ஆமா. ஆமா. அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா. ம். அருமையான நண்பர்களே, இப்பொழுது ஒரு அருமையான நினைவிடம். நமது கிறிஸ்தவ கீர்த்தனை பாடல் புத்தகத்தில் இடம்பெற்றுள்ள பிரபலமான பாடலாசிரியர் ஐயா கேப்ரியல் உபதேசர் அவருடைய நினைவு இடத்தின் அருகாமையில் நான் நின்று கொண்டிருக்கின்றேன். அவர்கள் வழியில் வந்த 6ஆம் தலைமுறை பேத்தி அன்பு சகோதரி சில்வியா நம் மத்தியில் இருக்கிறாங்க. இப்பொழுது அவர்கள் சில தகவல்களை சொல்றாங்க. அதை நீங்க கொஞ்சம் கேளுங்களேன். இவங்க வந்து பிறந்தது 1805ல, இறந்தது 1887ல. இது வந்து அவங்க முன்னோர்கள் சொன்னதுனால எனக்கு லேசா தெரியும். மத்தபடி அவங்க 10 பாட்டு எழுதியிருக்காங்கன்றது நிச்சயமா நானே கீர்த்தனையெல்லாம் பார்த்து அவங்களுடைய பேரு, ஊரெல்லாம் போட்டிருந்தத பார்த்துருக்கிறேன். நான் வாசித்திருக்கிறேன். என்ன பாட்டுலாம் எழுதியிருக்காங்கக்கா? அதில வந்து ஆதிபிதா குமாரன் அந்த பாட்டு, தாரகமே அந்த பாட்டு, அப்புறம் அன்பரின் நேசம் அந்த பாட்டு, அப்புறம் அ என்ன பாட்டு? என்ன பாக்கியம் அந்த அந்த பா அந்த பாட்டு. இப்படி 4 தான் ஞாபகம் இருக்கு. சரிங்க. மற்றது ஆமா. மற்றது ஞாபகம் இல்ல. மத்தபடி அப்பாவுக்கு வந்து அவார்டு குடுத்தாங்க. அப்பா இறக்கறதுக்கு ஒரு 5 உங்க வருஷத்துக்கு முந்தி. அப்பாவுக்கா? ஆமா, எங்க அப்பாவுக்கு. எதுக்காக குடுத்தாங்க? அந்த காபிரியல் உபதேசியாருடைய வாரிசு யார் இருக்கான்னு சொல்லி தேடி வந்து அப்பாவ கண்டுபிடிச்சு, அப்பாவுக்கு வந்து அந்த அவார்டு வந்து குடுத்தாங்க. அந்த அவார்டு குடுத்தது யாருக்கா? தமிழ் சங்கம்னு கிறிஸ்டின் ஓ! சங்கம்னு சொல்லி கிறிஸ்தவ தமிழ் தமிழ் சங்கத்துல இருந்து சங்கம்னு சொல்லி குடுத்தாங்களா? சொன்னாங்க. சரிக்கா. ஆமா. நான் போகல. அப்பா போனாங்க அங்க. அப்பா போனாங்க. ம். சரி, சரி, சரி. ம். உங்க அப்பா பேரு? ஜெயச்சந்திரன். ஜெயச்சந்திரன். சரி, ம். சரி, சரி. அப்பாவுடைய அப்பா பேரு ஜெயராஜ் காப்ரியல். சரி. அதுக்கு முந்தின தாத்தா பேரு வந்து டேவிட் காப்ரியல். இப்ப அவங்க வழியில வேற யாரெல்லாம் உபதேசரா இருந்தாங்க? அத கொஞ்சம் சொல்லுங்களேன். வேற யாரெல்லாம் உபதேசியரா இருந்தாங்க? உபதேசியாரா இருந்தது எனக்கு அப்பா இருந்தாங்க கொஞ்ச நாளு. சரி. மற்றபடி எனக்கு யார் இருந்தாங்க? தாத்தா கண்டிப்பா இல்ல. அதுக்கு சரி. முந்தின தாத்தா வரைக்கும் இருந்திருப்பாங்கன்னு. இருந்திருப்பாங்க. அவங்க ஆமா. பேர்லாம் தெரியலையாக்கா? டேவிட் கேப்ரியல் ஞாபகம் இருக்கு. அ டேனியல் கேப்ரியல் ஞாபகம் ஆ இருக்கு. ஜெயராஜ் கேப்ரியல் ஞாபகம் வெரி இருக்கு. குட். அப்புறம் எங்க அப்பா மட்டும் விட்டுட்டாங்கன்னு சொல்லி என் தம்பிக்கு வந்து ஆண்ட்ரூஸ் கேப்ரியல்னு அம்மா விட்டாங்க. ஓ! என் சரி, சரி, தம்பிக்கு சரி. இப்ப இருக்கிறாங்க. அப்போ ம். நீங்க வந்து கேப்ரியல் உபதேசியருடைய ம். வம்சாவளியில வந்த குடும்பம். ஆமா. அ அந்த பாடலானது இன்னைக்கு வரைக்கும் உலகம் முழுதும் போயிட்டு. ஆதி பிதா குமாரன் ம். ஆதி பிதா குமாரங்கிற இந்த ம். பாடல் வந்து உலகம் முழுதும் போயிட்டு. ம். எங்கேயாவது நீங்க ஒரு கல்யாண வீடு இல்லாட்டா ஏதோ ஒரு வீட்ல ஒரு சர்ச்சில போறீங்க. இந்த ஆதி பிதா குமாரங்கிற பாடல அங்க கேட்கும்போது உங்களுக்கு எப்படிக்கா இருக்கும்? ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நம்ம முப்பாட்டனார் எழுதின பாட்டு அப்படின்றது. அ ரொம்ப அர்த்தமா கர்த்தருக்குள்ள அவ்வளோ தூரம் இருந்திருக்காங்கன்ற அந்த ஒரு சந்தோஷமும் எனக்கு எப்பவும் இருக்கும் அதுல. ம். உங்கள பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம்.